பெண்ணே பார்வதா, பெண்ணே பார்வதா, போகும்பொழுது நல்லபடியாக வெத்தலைப்பாக்கு தாமரம் தரித்து சென்றுவான்னு சொல்லி வாசப்படியே நினைச்சு வா சுவாமி என்று பாத பூஜை செய்கிற மனைவி இந்த இனத்தில் என்ன நடந்தது தெரியவில்லை. பெண்ணே பார்வதா, ஏலோ பெண்ணே பார்வதா, பெண்ணே பார்வதி யால கண்ணே என்னடி பெண்ணே பார்வதி யால கண்ணே என்னடி போடா, பெண்ணே பார்வதி யால கண்ணே என்னடி பெண்ணே பார்வதி யால கண்ணே என்னடி போடா, ஏதாமணி பாஜபதி பார்வதி யால பெருமானாரியே ஓடடி, ஏதாமணி ஏலோ பெண்ணே பார்வதா, இத்தனை நாள் இல்லாமல் படிச்சு இன்று இவ்வளவு கோபமா இருப்பது காரணம் என்ன? பெண்ணே பார்வதா, எந்த கோபமா இருந்தாலும் பரவாயில்லை, வாய் பேசு, நான் உனக்கு கட்டி பிடிச்சு ஒரு முத்தத்தை தருகிறேன், வந்து என்னை வந்து பாத பூஜை செய்து எனக்கு வா, என்னை வழியை அனுப்பி உனக்கு சீக்கிரமாக என்னை வந்து சேர வேண்டும். உன்னிடம் பேச கண்ணீக்கு உன்னிடம் பேச கண்ணீக்கு சுவாமி, எப்படி தாங்கள் வருவதென்று உன்னிடம் பேசுவதற்கு எனக்கு என்ன இருக்கின்றது என்று விடுங்கள். என்ன வருவா அடி அத்துடன் என்று மான கட்டிலே அத்துடன் என்று மான அத்துடன் என்று மான கட்டிலே அத்துடன் என்று மான கட்டிலே அதுக்கு கோபமும் பெருகுதே அதுக்கு கோபமும் பெண்ணே பார்வதா, எதையா இருந்தாலும் முறையாக எனக்கு தெரிவித்தால் என்னை கோபத்துக்கு ஆளாக்கி விடாதே. ஏற்கனவே என்னுடைய சாபத்தை பெற்று பல கோபங்களை மாற்றினாய், முழுவதும் என்னுடைய சாபத்திற்கு ஆளாகி விடாது பெண்ணே. சுவாமி, எப்படி தாங்கள் தான் வருகிறீர்கள் என்று படியலைக்கு சென்றவர் பள்ளி அறைக்கு வருகிறார் என்று தெரிந்து நிழலை பார்த்து உங்களுக்கும் ஐந்துக்கிறோம் அவனுக்கும் ஐந்துக்கிறோம் இருப்பதனால் நிழலை பார்த்து நான் பணிந்து விட்டேன். உங்களுக்கு செய்ய வேண்டிய பாத பூஜை அவருக்கு செய்து விட்டேன் சுவாமி. அது நீர் என்று வணங்கிட்டேன் பைத்தியமா புடிச்சு அப்படியெல்லாம் யாரு மருமவன் யாருன்னு தெரியாத போய் பாதம் பண்ணிட்டு என் மேல குற்றம் சொன்னா என்ன தெரியுமா பெருமானுக்கு அறியுமோ தெரியுமா பெருமானுக்கு அறியுமோ தெரியுமா பெருமானுக்கு அறியுமோ தெரியுமா பெருமானுக்கு சுவாமி, எப்படி நான் ஓடோடி வென்று சென்று தாங்களுக்கு செய்ய வேண்டிய மணிவிடைய பாத பூஜைகளை செய்த பிறகு அவன் மரித்தான். ஏனென்று பார்த்தால் அவருக்கும் 5 முகம், அப்படி அதற்கும் 5 முகம். அப்படி என்றால் யாரை நான் நிரூபிப்பது? தாங்கள் தான் வந்தீர்கள் என்று அவனுக்கு தவறு நமக்கு தவறு நீ பண்ணி தவறால அவனுக்கு 5 சிரம் கொடுத்து தவறு அப்படி அதைதான் மறுக்காம வந்துட்டான மாபாவி பிரமணிங்க மறுக்காம வந்துட்டான மாபாவி பிரமணிங்க மறுக்காம சொல்ல தர தராத சோபமாக எரிக்காம எப்படி கண்ணால் எங்க பிரமணன் பூராட்டி அந்த பிரமணன் எப்பொழுது நமது
இப்பொழுது மாலையிலே சென்று நமது பள்ளி அறைக்கு நேராக வந்து விட்டான். பள்ளி அறைக்கு வந்தாலும் அவனுக்கு 5 சிரம் இருக்கு என்று ஆணவத்தான் வந்து விட்டான். நீயோ தெரியாமல் படிந்தாலும் அந்தவன் சொல்லியிருக்க வேண்டும். என்னுடைய நெற்றிக்கண்ணன் 5 சிரத்தை எனக்கு விடை தந்தால் போதும். பற்றியே பருவென்று வல்லலே எரிக்க வேண்டாம். பற்றியே பருவென்று வல்லலே எரிக்க வேண்டாம். புத்தியே உலகம் காண துணைவரே பற்றியே துர்பத்திரத்தில் ஐந்திலே ஒன்று போக இந்தியே அரிசி தள்ளி நன்மையோ அல்லது சுவாமி எரிக்க வேண்டாம். எரித்து விட்டால் படைக்கும் தொழில் நின்றுவிடும். ஆகையால் 5 சிரத்தில் ஒரு சிரத்தை கொய்து அடையாளம் தெரிவித்துவார் சுவாமி. அப்படியே நீ தெரிவித்த பிறகு சிரத்தை ஒன்றை கிள்ளி அவனுக்கு ஆணவத்தை அடக்கி வருகிறேன். நீ சென்று வருவாய். நான் சென்று வருகிறேன். உனக்கு பள்ளி அறையில் வந்து நேரா வந்து விட்டு என்னுடைய மனைவியை பாதமணிய செய்து வேண்டாம். மனைவனே என்னுடைய சிரத்தை அறுத்து விடுகிறார்கள் இன்னைக்கு. அவன் தான் லூசுனா இவனு அந்த பொம்பளை தான் வந்து லூசுடா. அதிகமான லூஸ் ஆகிறான். சரியான லூசு. உன்னை பார்த்து வெகு நாளாகிட்டதே என்று உன்னை ஆசையாக பார்க்க வேண்டும் என்று காடு மேடு வனம் வனாந்திரம் எல்லாம் கடந்து சத்தியலோகத்தை விட்டு இந்த கைலாயத்துக்கு ஓடோடி வந்தால் நீ என்ன சண்டைக்கு இருக்கிறாயா? நான் வந்தால் உன்னுடைய மனைவிதானே பார்த்து நீ யார் என்று நான் யார் என்று பணிந்திருக்க வேண்டும். சரியான லூசுடா. வரத்தையும் கொடுப்பேன். கொண்டாடி அடங்கட்டானா பிரச்சனை இல்ல. ஓடோடி வந்து வணங்குறாளே மூஞ்சி முகத்தை பார்த்து காலை பார்த்தா கூட தெரியாது. அதை விட மெண்டல் ஆகிறாடா. எங்க இருக்கிறான் மாமா மருமகன்? என்னடா வந்து என்னுடைய பள்ளி அறையில சென்று நேராக வந்தது இல்லாமல் திறந்த பேசிக் கொண்டிருக்கிறாய். மாமா எங்கடா மைசூர்ல இருக்கிறான்? சரி குரு என்று வணங்கிய பிரமதேவா வணங்கும் என்று வணங்கிய பிரமதேவா சொல்லவே கோபம் வந்து கூசாமல் அருகில் வந்து தள்ளவே கூடாது என்று தாண்டிய சிரசில் ஒன்று கிள்ளவே கலத்தினால என்று
பெண்ணே பார்வதா, எப்படி சுவாமி? என்ன பூமியா? இது என்ன வானமா? இது என்ன மேற்கா? இது என்ன கிழக்கா? நான்கு திசையிலும் தெரியாமல் நான் பித்தவெறி பிடித்து உன்னுடைய வார்த்தையை கேட்டு அந்த பிரம்மனுடைய 5 சிரத்தை ஒன்று கொய்து இப்பொழுது அந்த பிரமத்தை ஆகப்பட்டது. என்னுடைய கரத்தை பிடித்துக் கொண்டு என்னை விடாமல் துருத்துகிறது. நான் இந்த பூவுலகிலே எங்கே எப்படி செல்வது என்று தெரியவில்லை. பெண்ணே பார்வதா, எப்படி இருக்கின்றது தெரியுமா? அந்த மாட பிந்த மாட ஆகாயமும் மாடவே, அந்த மாட பிந்த மாட நமக்கு கீழே மேலாக மேல் கீழாகவும் 4 திசைகளும் இருக்கக்கூடிய நாடுகள் ஆடை இல்லாமலும் இருக்கக்கூடிய ஜீவராசிகள் எல்லாம் ஒன்றோடு ஒன்று இப்படி நமக்கு அனைத்தும் தோன்றி மாயமாக இருக்கிறது. இந்த பிரமத்தியாகப்பட்டது நமது கையெழுத்து நீங்காமல் நம்ம இறுக்கி பிடித்தது. பார்வதி என்ன செய்ய வேண்டும்? அல்லது சுவாமி அண்ணாவா
வாடி இப்பதான் இது உனக்கு வாடி படிச்சு போச்சு வாடி அடி அறிவை லட்சுமியே வாருமே அத அரணு வாருவதை பாருமே அடி அறிவை லட்சுமியே வாருமே அத அரணு வாருவதை பாருமே அந்த பரமன் மேரி விடுத்த பாரிலோ வைகோலை அந்த பரமன் மேரி விடுத்த பாரிலோ அடி தக்கையை போடுவே அடியே எங்க பரம்பரைக்கு வெறியே பிடிக்காது உனக்கு தான் வெறி பிடிக்கும் நீ ஒன்னா ஆடி வர ஆட்டத்தை பாரு அங்க பாரு ஒன்னா ஆடி வர ஆட்டத்தை பாரு பாரு என் தயவே தேவலன்னு சொன்ன இல்ல ஒன்னனாச்சு நீ ஆச்சு என் தங்கச்ச நான் பாத்துக்கிறேன் ஒன்னனுக்கு என்ன இதோ நீயே போய் பாத்துக்க இது எப்படியாக வெறி பிடிச்சது என்ன சூச்சம் செய்தீங்க எங்க அண்ணனுக்கு வெறி பிடிக்காது நீங்க என்ன பண்ணீங்க எதனால பிடிச்சது எப்படி வெறி பிடிச்சது நான் சொல்லுமா நீ போய் நில்லு இந்த பொங்க தான் சாட்சி உன் தயவே தேவல எங்க அண்ணனுக்கு வெறியே பிடிக்காது உன் உதவியே தேவலன்னு சொன்ன இல்ல அண்ணன் படியாளர்கள் பரமச்சோனாச்சாரி வெறி பிடிச்சது நீங்க தான் சூது பண்ணீங்க தப்பு அடிச்சுன்னு வந்த இதுவா போன நீ கஞ்சிக்கு வழி இல்லாத தப்பு அடிச்சுன்னு என்னம்மா கேவலமா என்னதான் கோத்தா விடு வசதியா இருந்தா கொடுத்தான் அப்படியே நான் கோத்தா விட்ட பெருமையா பேசினி என்ன எம்மா கேவலமா பேசின ஆனால் சாமி நான் சொன்னது தப்புதான் சாமி எங்க அண்ணன் வெறி தீர்த்து சாமி தப்புன்னு ஒத்துக்கிறியா சொன்னது தப்புதான் சாமி ஏதோ பாதி சந்திரன் பார்வதி எங்க அண்ணா அப்படியே உத்தம அப்படின்னு சொன்னீங்க சும்மா இருக்க முடியாது சும்மா இருந்த சங்கம் ஊதி கட்டான ஆண்டின்ற கதையில அவன் போய் அந்த பரமனுக்கு வரம் கொடுத்ததே சிவன் என்னவா வரம் கொடுத்தவனே போய் புடுங்கின மாதிரி எலின உள்ள கொல்லி புடுங்கின மாதிரி அவனுக்கு 5 சிரத்தை கொடுத்துட்டு சும்மா இருக்க முடியாம போய் பிரம்மன் சிரத்தை அறுக்க அந்த பிரம்மத்தை புடிச்சுன்னு ஒன்னும் தெருவா அழைச்சிக்கணும் வரான் பாருங்க அதனால தாண்டி வந்தது வேணிய ஆடி வருகிறார் அந்த அண்ணன் வெளிப்படுத்தி அழைந்து வருகிறார் எங்க அண்ணன் அழைத்து கொண்டு வருகிறார் மட்டும்தான் என் தங்கச்சி தான் மன்னனுக்கு என்னைக்கு என் தங்கச்சியை கட்டி கொடுத்தனும் அதுல இருந்து என் தங்கச்சி தான் படாத பாடுபடுது என் அண்ணனை காப்பாத்துக்கு நான் ஒண்டிதான் இருக்கிறேன் என்னே லட்சுமி உன்னுடைய வெறி தீர வேண்டுமானால் அந்த உதிர சாதா மாதிரி ரைப்பேனே நான்
போக வேண்டுமானால் சீக்கிரமாக அரண்மனை சென்று கொஞ்சம் சாதம் எடுத்துட்டு வா. அவன் வெறிய நான் தீர்க்கிறேன். ஹரிஹரி முருகரி சந்தா நந்தா கோவிந்தா வைகுந்தா வாசுதேவா இந்த வேலை எங்களை அண்ணா கோவிந்தா ஹரிஹரி மாதவா வைகுந்தா வாசுதேவா ஆடி வரும் ஈசனரே அவனே கண்ணால் பாருமே 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 எப்படி நன்றாக என்னை பார். நான் என்ன செய்கின்றேன் என்று என்னை நன்றாக உறுத்துப்பார், உற்றுப்பார். உனக்கு நான் யாரென்று என்ன செய்கின்றேன் என்று உனக்கு நன்றாக புரியும். என்ன லட்சுமி, உன்னை சாதத்தை எடுத்து வர சொன்னேனே, எடுத்து வந்து விட்டாயா? இப்படி கொடு. மைத்துனா, உதிர சாதம் அதை வைத்தேனே, அந்த இப்படியாகத்தானே பரமன் பார்வதி இருவருமாகத்தானே வைகுந்தம் நாடி வர, அப்பொழுது பரமனுடைய வெறியை எப்படி தீர்ப்பது என்று லட்சுமி இடத்திலே சாதம் கொண்டு வர சொல்லி
மாயவனானவர் தன்னுடைய நெத்தியை கீறி குதிரத்தை எடுத்து அந்த சாதத்திலே கலந்து பரமனை எதிரே நிறுத்தி குதிர சாதத்தை இறைக்க அந்த சாதத்தை கொள்வதற்காக அந்த பரமன் கரத்திலே இருந்த அந்த பிரம்மத்தியானது கீழே இறங்க கண்ணனானவர் பரமனுக்கு பஞ்சாடை காட்ட பரம கடவுளானவர் ஒரு புறமாக ஒதுங்கி நிற்க அந்த பிரம்மத்தியானது பார்வதி கையை பற்றி கொள்ள பார்வதி வெறி பிடித்து ஆடுவது பெரியோ திருப்பதியமோ தங்கையானவள் வெறி பிடித்து ஈரி 16 லோகம் வாழ்ந்து வருகிறாள். இதை பார்த்தவனுடைய மனமாக சொல்ல வேண்டும். மைத்துனா, எப்படி இந்த பிரம்மத்தியானது உன் கரத்திலே இருந்து என்னுடைய தங்கை கரத்திற்கு ஏன் மாற்றினேன் என்றால் இந்த பூலோகத்திலே என்னுடைய தங்கைக்கு இந்த உருவம் தேவை. இந்த பூலோக மக்களை காப்பாற்றுவதற்கு இது ஒரு அவதாரம். அதற்காகத்தான் உன் கரத்திலே இருந்த பிரம்மத்தியை என்னுடைய தங்கை கரத்திற்கு மாற்றினேன், மாறும்படி செய்தேன். அதனால் நீ யாதொன்றுக்கும் அஞ்ச வேண்டாம். இன்றைய தினத்திலே என் தங்கையான உமா பார்வதியானது அங்காளம்மனாக வரட்டும். அதற்கு என்ன எங்க அமர வைக்க வேண்டும் என்பதை நாம் இருவருமாகத்தானே அமர வைக்கலாம். தங்கா தங்கா பார்வதா, இந்த அழகை இந்த பிரம்மத்தியானது உன் கரத்தை பிடித்துக் கொண்டது என்று பிடித்துக் கொண்டது. நீ அழ வேண்டாம். எப்படி அண்ணா, எப்படி தீர்வது? இது தீர வேண்டுமானால் உனக்கு இந்த உருவம் வேண்டாம். அப்படியா? நீயோ என்ன உருவம் எடுக்க வேண்டும்? நீயோ அங்காளம்மனாக உருவேடு. அப்படியா? பிறகு நான் தெரிவிக்கின்றேன். அப்படியே ஆகட்டும் அண்ணா. அப்படியே